Good evening dear students. Today we are going to see 12th standard computer science பார்க்க போறோம். So last class பாத்தீங்கன்னா நம்ம 11th chapter வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம புது chapter 12th chapter பார்க்க போறோம். Structured query language ஒரு புது language தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி நாங்க டேட்டாபேஸ்ல எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கற கான்செப்ட்லாம் பார்த்திருந்தோம். இப்போ அந்த டேட்டாபேஸ்ல எப்படி ஆக்சஸ் பண்றது அத ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜஸ்லாம் இருக்கு இல்லீங்களா? சோ அந்த என்ன மாதிரி லாங்குவேஜ்ல ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். Unit 4 Chapter 12 Structured Query Language. So அதை பற்றி தான் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சாப்டரில். லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் ஸ்கில் ஆஃப் எஸ்கியூஎல், காம்போனன்ட் ஆஃப் எஸ்கியூஎல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு எஸ்கியூஎல்ல ப்ராசஸ் பண்ணுது, எஸ்கியூஎலோட காம்போனன்ட் மேஜர் கொஷின் இது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. ஸோ இதில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள், எப்படி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபை த ஃபீல்ட் அண்ட் ரெக்கார்ட், அந்த டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி அதில் ஃபீல்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறதுன்ற டேட்டாவை பார்க்க போகிறோம். To apply various manipulation like inserting, updating, deleting records. ஸோ ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், அதில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் அதில் எப்படி டேட்டாவை அப்டேட் பண்ணுறது, தென் டெலிட் ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை எப்படி டெலிட் பண்ணுறது ஒரு டேபிளில் இருந்து. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது டு மாடிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் டேபிள். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேபிள்லேருந்து எப்படி வந்து எக்ஸிஸ்ட் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் the commands to delete record table and revoke the command. ஸோ எப்படி ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணுறது, ரிவோக் கமெண்ட் எப்படி கொடுக்குதுன்றது ஃபுல்லான கமெண்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் டு எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் அப்படின்றது ஸ்ட்ரக்சர்டு query language. ஸ்ட்ரக்சர்டு query language, a standard programming language to access and manipulate database. ஸோ இது முழுக்க முழுக்க எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எஸ்கியூஎல்ன்றது இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதை டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எஸ்கியூஎல். நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ்கியூஎல் allows to the user to create, retrieve, alter and transfer information among databases. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி இல்லை அந்த க்ரியேட் பண்ண இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணலாம், இல்லை அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இந்த டேட்டாபேஸில் பார்க்கலாம். ஸோ எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணால் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் a language designed for managing and access data in relational database management system. ஸோ இது முழுக்க முழுக்க இதை எதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எஸ்கியூஎல்ல RDBMSல தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. RDBMS மீன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. தே ஆர் மெனி வெர்ஷன்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெர்ஷன் நம்ம இப்போது நம்ம லேப்லேயும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. த ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் ஃபார் டெவலப் IBM. ஸோ இந்த ஒரிஜினல் வெர்ஷனை யார் ஃபஸ்ட் டெவலப் பண்ணாங்கன்னா IBMஸில் தான் டெவலப் பண்ணாங்க. ரிசர்ச் சென்டர் அண்ட் ஒரிஜினலி கால்ட் SQL இன் இயர்லி 1970. ஸோ 1970s இதை வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க அப்படின்றாங்க. லேட்டர் த லாங்குவேஜ் வாஸ் சேஞ்ச்டு டு, ஸோ ஃபஸ்ட்டு இதோட நேம் பார்த்தீங்கன்னா SQL இப்படி இருந்துச்சு. இப்போ நவடேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா SQL ஸ்ட்ரக்சர்டு query language அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1986. ஸோ 1970s அது லான்ச் ஆகும்போது IBMஸ் ஒரிஜினலாக டெவலப் பண்ணும்போது SQLன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1986 SQL அப்படின்னு நேமை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ ANSI American National Standard Institute published an SQL standard that was updated again 1992. ஸோ மறுபடியும் என்ன பண்ணாங்க இந்த ANSI அப்படின்றவங்க 1992ல் திருப்பி அந்த SQL இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி the latest SQL was released in 2008. ஸோ அவங்க 1992ல் அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருமே ஃபெமிலியராக யூஸ் பண்ணதுக்கு SQL 2008 வெர்ஷன் தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா SQL 2008ன்றது அதோட நேம். ஓகேவா? latest SQL standard as now is SQL 2008 released in 2008. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக SQL ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா SQL 2000ன்றது அதோட எந்த இயர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2008ல் தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றாங்க. ரோல் ஆஃப் SQL இன் RDBMS. ஸோ RDBMSல SQLோட ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. RDBMS stands for ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது உங்களுக்கே தெரியும். Oracle, MySQL, MS SQL Server, IBM DB2 and Microsoft Access and RDBMS packages. ஸோ RDBMSல என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் Oracle இருக்குது, MySQL இருக்குது, MS SQL இருக்குது, ஸோ MS SQL Server, IBM DB2, Microsoft Access. ஸோ இது எல்லாமே RDBMSோட ஒரு பார்ட்டு தான். ஸோ ஒரு பேக்கேஜ் தான். SQL language is used to access data in search databases.
ஸோ இந்த SQL லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணால் கூட நம்ம Oracle வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், MySQL வேணாலும் நம்ம இந்த SQL கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது எல்லாமே RDBMS-ஓட ஒரு பேக்கேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், in general database is a collection of table. So general database அப்படின்றது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், database is a collection of table. ஓகேவா, அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So database is a collection of table that store set of data that can be queried of use for use in other application. ஸோ இது முழுக்க இந்த ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டேபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுறோன்னா query-யை வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ கொஷின்ஸ், query means question. இந்த கொஷினை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதாகட்டும் இல்லை அதர் அப்ளிகேஷனை கால் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே queries-ஐ வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். A database management system support the development, administration and use of database platform. So database management system எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா development of administration. So administration work டெவலப் பண்ணுறதுக்கும் and use of database platform. So database platform யூஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. RDBMS is the type of DBMS. So RDBMS-ன்றது இதில் ஒரு type of DBMS தான் அப்படின்றாங்க. With a row based read update delete. இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள்னால் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அதே ஸ்ட்ரக்சரில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், புதுசாக ரீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே கலெக்டிவாக CRUD அப்படின்றாங்க. CRUD மீன்ஸ் கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், the data is RDBMS. Data is RDBMS is stored in database object called tables. A table is a collection of related data entire and it consists of rows and columns. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா RDBMS-ல டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும், டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ண முடியும், அதை ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ஆப்ஜெக்ட் தான் என்ன சொல்கிறாங்க, டேபிள்னு சொல்கிறாங்க. டேபிள் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. ஸோ டேபிள்ன்றது என்ன சொல்கிறாங்க, கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. அடுத்தது என்டையர் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். ஸோ இது எல்லாத்தையுமே ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். அந்த ரோவை ஆக்சஸ் பண்ணலாம், காலமாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், எ ஃபீல்ட் இஸ் ஏ காலம். அதில் ஃபீல்டுன்றது காலம்னு சொல்கிறாங்க. ஃபீல்டுன்றது காலமோட நேம். இன் டேபிள் தட் இஸ் டிசைன்ட் டு மெயின்டைன் ஸ்பெசிஃபிக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எவ்ரி ரெக்கார்டர்ஸ் டேபிள். ஸோ ஒவ்வொரு டேபிளில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன், ஒரு ரோமேன்னு சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் அபவுட் எவ்ரி ரெக்கார்டர்ஸ் டேபிள். ஸோ எல்லாத்தையுமே அங்கே ரெக்கார்டர் டேபிள்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வெர்டிக்கல் என்டிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஃபீல்டு, இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டேபிள்னு சொல்லுவாங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நேம், ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸ், ஏஜ். ஸோ இப்போ இது ஒன்று பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டோட என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ணும்போது இது எல்லாம் என்னென்னு சொல்லணும்னா ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். ரெக்கார்ட் ஆர் ரோ. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர்ன்றது ஃபீல்டு. ஸோ காலமாக சொல்கிறது. இதெல்லாம் ரோஸ் அண்ட் காலம்ஸை சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டேபிள்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு ரோ, ஒரு காலம். ஸோ ஒரு ரோவையும் ரெக்கார்ட்னு சொல்கிறாங்க, ஒரு காலத்தை ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் டேபிள். ஸோ அதை டிசைன் பண்ணும்போது ஸோ அதான் சொல்கிறேன், எ ஃபீல்டு இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் காலம். டேபிள் அண்ட் டிசைன் அண்ட் மெயின்டைன் ஸ்பெசிஃபிக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டாவை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் ரிலேட்டடாக சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இன் வெர்டிக்கல் என்டிட்டி கண்டெயின் ஆல் இன்ஃபர்மேஷன் அசோசியேட்டட் வித் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு. ஸோ வெர்டிக்கலாக இருக்கிறது ஆல்ரெடி என்ன சொன்ன காலம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஃபீல்டு இஸ் ஏ ஸ்டூடெண்ட் டேபிள், மேபி the type of admission number, student name, student age, student class, place. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபீல்டு, ஒவ்வொன்றும் ஒரு ஃபீல்டு. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃபீல்டை சொல்கிற எல்லாமே காலம்னு அந்த மாதிரி ஃபீல்டு சொல்கிற எல்லாமே மீனிங்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ரெக்கார்டு. ஸோ இப்போ நம்ம காலமுக்கு பார்த்தோம், அடுத்து ரோக்கு பார்க்க போகிறோம். ரெக்கார்டு இஸ் ஏ ரோன்றது ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. which is collection of related fields or column that exist in a table. A record is a horizontal entity. So நீங்கள் காலம் பார்த்தீங்க அப்படின்னா vertical entity, இந்த ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா horizontal entity. ஸோ ரோவை வந்து ரெக்கார்ட்னு சொல்கிறாங்க, காலமை ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. இந்த டேபிள் which represent the detail of particular student in student table. ஸோ இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும், அதுதான் ரோ. ஓகேவா, அது வந்து ஹரிசாண்டல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ராசஸிங் ஸ்கில் ஆஃப் SQL. ஸோ ப்ராசஸிங் ஸ்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
The various processing skill of SQL are DDL. So DDL is data definition language. So in abbreviation கேட்க வாய்ப்பு இருக்கு. The SQL DDL provide command for defining relational schema. So ஒரு command define பண்ற மாதிரி கொடுக்கிறது DDL. So அந்த structure அந்த schemaவை சொல்றது deleting relation. So அதை delete பண்ணலாம். Then வந்து create index create பண்ணலாம் and modifying relation schema. So already நம்ம create பண்ணல ஏதாவது modification பண்ணலாம். So இது எல்லாத்தையுமே இந்த data definitionல allow பண்ணோம் அப்படின்றாங்க. Data definition mean DDL. Okay. Next one, data manipulation language, DML. The SQL DML include command insert, delete, modify tuples. So tuple நம்ம insert பண்ணல ஒரு ரோவை insert பண்றதாகட்டும் இல்ல delete பண்றது modify. So இது allow பண்றது DML. So DML இந்த மூணு work பார்க்கறாங்க. அடுத்து embedded data manipulation language. So embedded data manipulation language ல the embedded form of SQL is used in high level programming language. So ஒரு programming language கூட the embedded பண்றதுக்கு support பண்ணும். Next பாத்தீங்கன்னா view definition. So view definition ன்றது ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண டேபிளை ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஒரு என்டையர் டேபிளை வியூ பண்ணுறது இல்லை பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு அதை வியூ பண்ணுறது அந்த மாதிரி வியூ பண்ணுறது எல்லாமே இந்த SQL சப்போர்ட் பண்ணும். The SQL also included command for defining view of table. ஸோ டேபிளில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணலாம்னா வியூ பண்ணலாம். அடுத்து authorization. The SQL include commands for access, right to relation and view of table. ஸோ ஒரு கரெக்டான authenticate peopleக்கு மட்டும்தான் அந்த ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன் வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். Integrity. The SQL provide form of integrity checking using condition. ஸோ இது முழுக்க எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா integrity checking condition செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே. Transaction control. The SQL include command for the file transaction and control over transaction processing. So in the SQL transaction என்னென்ன பண்ணுறோம்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், தென் கண்ட்ரோல் ஓவர் த transaction processing எல்லாமே பண்ணுறோம். Do you know பாருங்கள், SQL structured query language is used to accessing database. இது முழுக்க database access பண்ண யூஸ் பண்ணுறோம். While MySQL is a database management system like SQL Server, Oracle, Informix, PostgreSQL, etc. MySQL is RDBMS. So இதில் SQL என்றது structured query language, இது database access பண்ண யூஸ் ஆகுது. MySQL என்றது database management system. இது பார்த்தீங்கன்னா MySQL is RDBMS. So MySQL RDBMS ஒரு பேக்கேஜ் தான் அப்படின்றாங்க. Next one, creating database. ஸோ இதில் இருந்தால் நம்ம queries வச்சு எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். creating database, ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் பாருங்கள். to create database type the following command is prompt. ஸோ அதுக்கான கமெண்ட் என்னென்னா create database, டேட்டாபேஸோட நேம். ஸோ அதுதான் அதோட சின்டெக்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் டேட்டாபேஸ்ன்றது கீவேர்ட் மாதிரி நீங்கள் அப்படியே கொடுத்துடணும். டேட்டாபேஸ் நேம்ன்றது இது வந்து யூசர் டிஃபைன் பண்ணுற நேம் தான், அதை ஃபாலோ பண்ணி செமிகோலன் இருக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூட். ஸோ அதை வச்சு ஒரு டேட்டாபேஸ், அப்போ டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். எனக்கு இந்த நேம் பிடிக்கல அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட் கூட கொடுத்துக்கலாம். இது வந்து யூசர் டிஃபைன் பண்ணுற நேம் தான். ஓகேவா? ஸோ சின்டெக்ஸ் என்னென்னா கிரியேட் டேட்டாபேஸ்னு கொடுக்கணும், பக்கத்தில் டேட்டாபேஸ் நேம் கொடுத்து கோலன் வைக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டு ஒர்க்கிங் வித் த டேட்டாபேஸ். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணாலே அதுக்கான query கொடுத்துருக்காங்க. டு ஒர்க் வித் த டேட்டாபேஸ் டைப் ஆஃப் ஃபாலோவிங் கமெண்ட் யூஸ் டேட்டாபேஸ். ஸோ இங்கே என்ன பண்ணால் யூஸ் டேட்டாபேஸ்ன்ற சின்டெக்ஸு இங்கே பாருங்கள் யூஸ் ஸ்டூட். ஸோ இப்போ நம்மளோட டேட்டாபேஸோட நேம் என்னென்னு பார்த்தோம், ஸ்டூடெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா கமெண்ட்டு? நெக்ஸ்ட் ஒன், WAM ஸ்டாண்ட் ஃபார். இது வந்து சர்வராக இருந்து ப்ராக்டிக்கல் பண்ணும்போது இந்த WAM சர்வரில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. WAM ஸ்டாண்ட் ஃபார் விண்டோஸ், அப்பாச்சி, MySQL அண்ட் PHP. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் SQL இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறீங்க. WAM இஸ் a variation of LAMP for Windows system. It installs the software bundle Apache, MySQL and PHP. ஸோ இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்னா அப்பாச்சி சர்வராக இருக்கும் போது MySQL யூஸ் பண்ணலாம், PHP யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. It is often used for web development and internal testing, but it also used server like a website. ஸோ இது முழுக்க என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா development of internal testing ஆகும். பட் may also be used as server. ஒரு சர்வரை வந்து வெப்சைட்டை லான்ச் பண்ணுறதுக்கும் லைவ் வெப்சைட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு காம்போனண்ட் ஆஃப் SQL, ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் இது. ஸோ இது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. SQL கமெண்ட் ஆர் டிவைடட் இன்ட்டு 5 கேட்டகரி. SQLல 5 கமெண்ட் இருக்குது. DDL, DML, DCL, TCL, TQL. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் DML கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக DDL தான் ஃபஸ்ட்டு. DDL வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஒன் DML, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். DCL, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். TCL, transaction control language. DQL, data query language. So first one, data definition language. So DDL பார்க்கலாம்.
The data definition language DDL consists of SQL statement used to define the database structure or schema. So இது முழுக்க எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரையும் ஆர் ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். It simply deals with the description of database schema and it's used to create and modify the structure of database object in databases. ஸோ இதை எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த டேட்டாபேஸ் இப்படி தான் இருக்க போகுதுன்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஆப்ஜெக்ட் இப்படிலாம் ஒர்க் பண்ண போகிறேன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம DDL யூஸ் பண்ணுறோம். DDL provide a set of definition to specify storage structure and access methods used by database system. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா set of definitions storage அந்த ஸ்ட்ரக்சர் இதில் ஸ்டோர் பண்ணலாம் அண்ட் அந்த மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், DDL perform the following functions. DDLல இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It should identify the type of data division such as data item, segments, record and database file. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டேட்டா ஐட்டம், செக்மெண்ட் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, டேட்டாபேஸோட ஃபைல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு it gives a unique name to each data type. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு டேட்டா ஐட்டத்துக்கும் யூனிக்கான நேம் கொடுக்குது. ஸோ அது எப்படி சொல்கிறாங்கன்னா ரெக்கார்ட் டைப் ஆகட்டும், ஃபைல் டைப் ஆகட்டும் அண்ட் டேட்டாபேஸ். ஸோ எல்லாத்துக்குமே யூனிக்கான நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுது. It should specify the proper data type. ஸோ ப்ராப்பரான டேட்டா டைப் கொடுத்தா மட்டும்தான் இன்டீஜர்னா இன்டீஜர் தான் கொடுக்கணும், கேரக்டர்னா கேரக்டர் தான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான டேட்டா டைப் கொடுத்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. It should define the size of data item. ஸோ எந்த அளவுக்கு அந்த சைஸ் நம்ம இருக்க போகிறோம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம், அதில் என்டிட்டி நான் 50 மெம்பர்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன், இல்லை 100 மெம்பர் கிரியேட் பண்ண போகிறேன்றது அந்த சைஸ் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றாங்க. அதையும் சேர்த்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. It may define the range of values that a data items may use. ஸோ அதோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு வேல்யூ ஆஃப் ரேஞ்ச் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Next, it may specify privacy lock for preventing unauthorized data entry. ஸோ unauthorized data entryக்கு இது அலோவ் பண்ணாது. ஸோ அதுக்கான ப்ரைவசி மாதிரி ப்ரைவசி லாக் போகிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. SQL command which come under the data definition language. ஸோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் DDLல என்ன மாதிரியான கமாண்ட் இருக்குன்னா 4 கமாண்ட் இருக்குது. create, alter, drop, truncate. ஸோ கிரியேட்ன்றது ஒரு டேபிளில் ஒரு டேட்டாபேஸில் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கிரியேட் கமாண்ட். ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டேபிள்லேருந்து ஏதாவது மாடிஃபிகேஷன், ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு அந்த டேபிளே வேணாம் அப்படின்னு டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராப் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ட்ரன்கேட் அப்படின்றது ரிமூவ் ஆல் ரெக்கார்ட்ஸ். ஒரு டேபிள்லேருந்து எல்லா ரெக்கார்டையும் டெலீட் பண்ணிவிட்டு கூட அதுலேருந்து அந்த ஸ்பேஸை மட்டும் அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லா ரெக்கார்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறது ட்ரன்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரியேட் டு கிரியேட் a டேபிள் இன் a டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸில் டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். ஆல்டர் அப்படின்றது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆல்டர் அப்படின்றது ஒரு ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ்லேருந்து ஏதாவது அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் மாடிஃபை பண்ணுறது ஆல்டர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டெலீட் டேபிள் ஃப்ரம் டேட்டாபேஸ். அந்த என்டையர் டேட்டாபேஸ்லேருந்து அந்த டேபிளை மட்டும் டெலீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கமெண்ட் ட்ராப்பு. ட்ரன்கேட் அப்படின்றது ரிமூவ் ஆல் ரெக்கார்ட் ஃப்ரம் ஏ டேபிள். ஸோ அந்த டேபிளை மட்டும் அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ட்ரன்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் நான் DML அப்படின்னு சொல்கிறாங்க. DML is a computer programming language used to adding, inserting, removing, removing na deleting, modifying na update. So இந்த மூணு கமாண்ட் தான் சப்போர்ட் பண்ணுது டேட்டாபேஸில். In SQL, the data manipulation language comprises the SQL data change statement which modifies stored data but not schema of database table. ஸோ இந்த SQLல நம்ம ஸ்டேட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணி ஸ்டோர் பண்ணலாம், ஸ்கீமா பட் நாட் ஸ்கீமாவை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க டேட்டாபேஸ் டேபிளில். ஆஃப்டர் த டேட்டாபேஸ் ஸ்கீமா ஹேஸ் பீன் ஸ்பெசிஃபைட் அண்ட் த டேட்டாபேஸ் ஹேஸ் பீன் கிரியேட்டட், the data can be manipulated using a set of procedure which are expressed by DML. ஸோ அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா DML அப்படின்னு சொல்கிறாங்க. பை டேட்டா மேனிப்புலேஷன் which mean inserting a new information into database. புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணுவோம். அடுத்தது ரிட்ரைவ், ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறது, ரிட்ரைவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் டேட்டாபேஸ். ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது. டெலிஷன் அப்படின்றது டெலிஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டாபேஸ். ஸோ ஒரு கண்டென்ட்டை டெலீட் பண்ணுறது. அடுத்தது மாடிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் இன் டேட்டாபேஸ். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கிறதுல ஏதாவது சமாட் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு மாடிஃபிகேஷன், இதை நாலுத்துமே அலோவ் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ டிஎம்எல்ல பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ப்ரொசீஜரல் டிஎம்எல், இன்னொன்று நான் ப்ரொசீஜரல் டிஎம்எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொசீஜரல் அப்படின்னும் போது ரெக்வயர் யூசர் ஸ்பெசிஃபை வாட் டேட்டா இஸ் நீடட் அண்ட் ஹவு டு
get it. ஸோ எப்படி ப்ரொசீஜராக ஒரு டேட்டா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜரையும் அதில் எப்படி யூஸ் பண்ணணுன்றது எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கணுன்றது ப்ரொசீஜரல் டிஎம்எல். ஸோ நான் ப்ரொசீஜரல் அப்படின்னும் போது ரெக்வயர்ட் யூசர் ஸ்பெசிஃபை வாட் டேட்டா இஸ் நீடட் வித்தவுட் ஸ்பெசிஃபிகேஷன். எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுமே இல்லாமல் நம்ம ரிட்ரைவ் பண்ணுறது நான் ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ அதில் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். SQL command which come under data manipulation language. ஸோ அதில் இன்சர்ட் அப்டேட் டெலிட் 3 கமாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. டிடிஎல்ல நம்ம 4 கமாண்ட் பார்த்தோம், இங்கே 3 கமாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இன்சர்ட் டேட்டா இன்டூ டேபிள். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேபிளில் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிஎம்எல் கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அப்டேட்டு. ஸோ அப்டேட் என்னும்போது ஆல்ரெடி நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணி இப்போ நமக்கு இன்சர்ட் பண்ண வேல்யூலேருந்து ஏதாவது சின்ன மாடிஃபிகேஷன் அந்த எக்ஸிஸ்டில் இருக்கிறத சின்னதாக மாடிஃபை பண்ணுறது அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அப்டேட் த எக்ஸிஸ்டிங் டேட்டா வித்தின் டேபிள். அந்த டேபிளுக்குள்ளே delete அப்படின்றது delete all the record from the table but not the space occupied by them. ஸோ இங்கே delete அப்படிங்கும்போது delete யூஸ் பண்ணுறது முன்னே நம்ம பார்த்தது delete ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு drop கமாண்ட் யூஸ் பண்ணோம் டிடிஎல்ல. இங்கே பாருங்கள் டிஎம்எல்ல delete யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா delete all the record from table. ஸோ டேபிள்லேருந்து எல்லா டேட்டாவுமே delete பண்ணுது பட் நாட் a space occupied by them. ஸோ அதுக்காக ஸ்பேஸ் எல்லாம் அதை ஆக்குபை பண்ணாது அப்படின்றாங்க. ஓகே, அது அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் DCL. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the posture. Lovely teachers and promises. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7.